ராமநாதபுரம். டிசம்பர் மாதத்தின் பனி. மாலையும் இரவும் சங்கமிக்கும் நேரம். பனியையும் மீறி வியர்த்துக் கொண்டிருந்தது ஜூலி நாயகத்திற்கு. அழுகுரலும் சுகமான ராகமாக ஒலிக்க மேரி கமலத்திற்கு மகனாக பிறந்தார் கிறிஸ்டோபர். இந்த சுகமான அழுகுரல் பிற்காலத்தில் மக்களுக்கான குரலாக நாடு முழுவதும் ஒலிக்கப் போகின்றது என்பது அன்று அவர்களுக்கு தெரியாது. தனது ஆரம்ப பள்ளி படிப்பை ஆசிரியர்களான தனது சொந்த தாய் தந்தையரிடமே CSI பள்ளியில் பயின்று உயர்நிலை கல்வியை முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் பயின்ற ஸ்வாட்ஸ் உயர்நிலை பள்ளியிலும் மேல்நிலை கல்வியை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முடித்த பின்னர் வேலூர் CMCயில் ரூசா என்று அழைக்கப்படும் கிளை நிறுவனத்தில் கம்யூனிகேஷன் அசிஸ்டண்டாக 5 வருடங்கள் பணிக்கு பின்னர் மதுரைக்கு வந்து பின்னர் தனது தந்தையின் பணிமாற்றத்தால் ஆண்டிப்பட்டியில் தனது இளமை காலத்தை இயற்கையுடனும் மண் வாசனையுடனும் தனது கலை தொடர்பான அனுபவத்தை பல்வேறு கலை குழுக்களிடமிருந்து பெற்று மகிழ்ந்து வந்தார். மதுரையில் இயங்கி வந்த ஒரு கலை தொடர்பகத்தில் பணியாற்ற ஆர்வம் கொண்டு சிபாரிசு கடிதத்திற்காக திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில் பணியாற்றிக் கொண்டிருந்த தனது உறவினர் திரு ரவீந்திரன் அவர்களை சந்தித்து தனது கலை தாகத்தை தெரிவிக்க அவரோ கலைக்காவிரி அருட்தந்தை ஜார்ஜ் அவர்களிடம் அழைத்துச் சென்றார். மதுரையில் பல்வேறு நிறுவனங்களில் பணிபுரிந்திருந்தாலும் திருச்சியின் மண் அவரது கால்களை தழுவிய போது அவருக்கே தெரியாது இந்த உயரத்திற்கு அவரை மேலோற்றி வைத்து அழகு பார்க்குமென. அதே பனிக்காலம் கிறிஸ்துமஸை வரவேற்க உலகெங்கும் தயாராகிக் கொண்டிருந்த நேரம். அருட்தந்தை ஜார்ஜ் அவர்கள் இவரிடம் உனக்கு என்ன தெரியும் என கேட்க சற்றும் தாமதிக்காமல் நான் பாட்டு எழுதுவேன் என கூறியதும் நாளை காலை பாட்டுடன் வா என கூறினார். மண் மீது வேந்தன் மனுவாக தோன்றினார் என்ற பாடலுடன் ஜார்ஜ் அடிகளாரை சந்தித்தார் கிறிஸ்டோபர். பாடல் வரிகளில் வியந்த அடிகளார் இன்னொரு பாட்டுக்கும் வாய்ப்பு கொடுத்தார். வெண்பனி பூக்களின் ஓசையிலே என்ற மற்றொரு பாடலும் ஜார்ஜ் அடிகளாரை திருப்திப்படுத்த இனி இங்கே பாட்டெழுதும் வேலை உனக்கு என இவரின் கலை தாகத்துக்கு கலைக்காவிரியின் கதவுகளை திறந்துவிட்டார். முதல் முறையாக கிறிஸ்தவ சமய பாடல்களுக்கு கேசட் வடிவில் தனது பாடல்கள் வெளிவருவது இவரை சற்று ஆகாயத்தில் பறக்கத்தான் வைத்தது. பாடல்கள் எழுதத் தொடங்கி கேசட் காப்பியிங்கை தொடர்ந்து ஒளிப்பதிவாளராக, நடனக்குழுவின் ஆடியோ பொறுப்பாளராக படிப்படியாக முன்னேறிய இவர் பல்வேறு நாடுகளுக்கும் சென்று முக்கியமாக போப் ஜான் பால் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்ற கலைக்காவிரியின் கலை நிகழ்ச்சியில் தனது பணியையும் செவ்வனே செய்து ஏகோபித்த பாராட்டையும் பெற்றார். கலைக்காவிரி வளாகம் இவரை ஏற்றுக்கொண்டதற்கு மூல காரணம் இவரது ஆன்மீக தந்தை ஜார்ஜ் அடிகளார் அவர்கள்தான். 1987ஆம் ஆண்டு ஆன்மீக தந்தை ஜார்ஜ் அடிகளாரின் முயற்சியால் இவரது கலைப்பணிக்கு உதவியாக கலையில் பயணிக்கும் ஜோலா அவர்களை செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி கிறிஸ்டோபர் ஜார்ஜ் அடிகளார் முன்னிலையில் கரம் பிடித்தார். கிறிஸ்டோபர் அவர்களின் வரிகள் மற்றும் ஒளிப்பதிவில் ஜோலா கிறிஸ்டோபரின் குரலில் பல்வேறு பாடல்கள் கலைக்காவிரியின் கேசட் வடிவில் இன்றும் உலா வந்து கொண்டிருக்கின்றன. இவர்களது கலைப்பணி ஒரு பக்கம் தொடர்ந்தாலும் மன வாழ்க்கைக்கு சான்றாக பரிசாக ஜெனிஃபர் என்னும் அழகிய மகளை பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ஈன்றெடுத்தனர். கலைக்காவிரியில் தொடர்ந்து 20 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த இவரை சென்னையின் முக்கிய தொலைக்காட்சிகள் தங்களது தொலைக்காட்சியில் இவரது குரல் ஒலிக்க வேண்டும் என இவரை சென்னைக்கு அழைத்தனர்.
தனது குரல் வளம் மூலம் வாய்ஸ் ஓவர், டப்பிங் என அனைத்திலும் முதன்மையானவராக தன்னை உயர்த்திக் கொண்டு சென்னையின் குறிப்பிடத்தகுந்த குரல் வளமிக்கவர்களில் முதல் 5 இடத்திற்குள் ஒருவராக உயர்ந்து நிற்கின்றார். மேலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கான கதை வசனகர்த்தாவாக, நிகழ்ச்சி தயாரிப்பாளராக, நிகழ்ச்சி தொகுப்பாளராக, ஆவணப்பட இயக்குனராக பல்வேறு தமிழ் தொலைக்காட்சிகளில் பணியாற்றி உலகெங்கும் இவரை அறியச் செய்திருக்கின்றார். மக்கள் டிவியில் செய்தி மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கான முன்னோட்ட குரலாகவும், தனியார் நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும், புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் தமிழன் விருதுகள், ஆசிரியர்களுக்கான விருதுகள், எக்கோ இந்தியா விருதுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் இவரது குரலே பக்கபலமாக இருந்தது என்றால் மிகையல்ல. மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களின் வரலாற்று நிகழ்ச்சி, கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்க நிறுவனரும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருமான இனிகோ இருதயராஜ் அவர்களின் ஆவணப்படம் போன்று பல்வேறு நிறுவனங்களின் குறும்படங்கள் மற்றும் ஆவணப்படங்களை தனது குரலுடன் எழுதி இயக்கியும் வருகின்றார். இப்படி பல்வேறு சமூக சிந்தனைகளையும் சமுதாய வளர்ச்சியையும் கலைத்துறையில் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு தனது குரலால் மேலும் வலு சேர்த்து புதிய சமுதாயம் புறப்பட உழைக்கும் மக்கள் குரலோன் டிஜே கிறிஸ்டோபர் அவர்களை வாழ்த்துவதில் நண்பர்களாகிய நாங்கள் பெருமகிழ்வு கொள்கின்றோம். கலை காவிரியுடன் சேர்ந்து அவர்களை வாழ்த்துவதில் பெருமிதம் கொள்கின்றோம்.